வியூஎஸ், நீங்கள் ஒரு செகண்ட் கார் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான பதிவு இது. நீங்கள் கார் வாங்கும் போது உங்கள் காரில் ஏசி சில்னஸ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு காரை வாங்கிடாதீங்க. காரை விற்கிறவர் சொல்லலாம், இந்த ஏசி சில்னஸுக்கு ரெஃப்ரிஜரேஷன் கேஸ் ஃபில் பண்ணால் சரியாயிடும், ஒரு 1500 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதை நம்பி வாங்கிட்டீங்கன்னா ஒரு 20 பேர் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வேணால் ஏசி கேஸ் ஃபில் பண்ணால் சரியாகலாம். மீதி 19 பேருக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது நடக்கலாம். என்ன மாதிரி நடக்கலாம்னா, அந்த ஏசி சில்னஸ் கொண்டு வரதுக்கு இப்போ நான் காமிச்சிருக்க அத்தனை பார்ட்டும் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். இவ்வளோ பார்ட்டு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர், கண்டென்சர், கூலிங் காயில், எக்ஸ்பென்ஷன் வால்வு இந்த 4 பார்ட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம். அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். கம்ப்ரஸர் ஒரு 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். கண்டென்சர் ஒரு 4,000 ரூபாயிலேருந்து ஒரு 6,000 வரைக்கும் இருக்கும். கூலிங் காயில் ஒரு 4,000 ரூபாயிலேருந்து ஒரு 6,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரியா? அது போக இது எல்லாமே லேபர் சார்ஜ் கிடையாது, எல்லாமே ஹைலி டெக்னிக்கல் ஜாப். சரிங்களா? ஹைலி எக்ஸ்பர்டைஸ் ஆன ஸ்கில்டான பீப்புளாக தான் இதெல்லாம் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது அவங்களுடைய டெக்னிக்கல் லேபர் சார்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற லேபர் சார்ஜோட பொருத்த முடியாது. அப்போ ஓவரால் இந்த ஏசி ஒர்க்குக்கான சார்ஜ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வந்து நிற்கும். இங்கே பாருங்கள், இந்த பாட்டை மட்டும் பார்த்துறீங்க, காரில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பிரிச்சா எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல உங்களுக்கு. வாங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், காரில் இந்த பாட்டெலாம் பிரிச்சுட்டா இப்படி தான் வந்து நிற்கும். இப்போ தெரியுதுங்களா? செகண்ட் கார் வாங்கும்போது ஏசி சில்னஸ் இல்லைன்னா காரை வாங்காதீங்க. சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.